அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி ஃப்ரைடே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 333ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஃபேஸ்புக் ஃபைனலாக ஃபேஸ்புக்குடைய மெசேஞ்சர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் உடைய டிஎம், அதாவது டைரக்ட் மெசேஜஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுற ஃபீச்சர் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே வந்து ஃபேமிலி ஆப்ஸ் தான். இந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய சாட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு மெசேஞ்சர் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு டைரக்ட் மெசேஜிங் ஃபீச்சர் இருக்குது. இதை ரெண்டத்தையும் இன்டெகிரேட் பண்ணுற வேலை வந்து ரொம்ப நாளாக ஃபேஸ்புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலயமா வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஈஸியாக மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் வாய்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தனித்தனியாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு வேளை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜஸ்லேயும் வந்துடும். எஸ்பெஷலி வேனிஷிங் மெசேஜஸ், அதாவது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் டைம் செட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிறது, ஆட்டோ டெலிட் மெசேஜஸ், இந்த ஃபீச்சர் என்ஹான்ஸ் ஆகிடும். உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக்கர்ஸ் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாட்ஸை, கலர்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற சில ஃபீச்சர்ஸ் மெசேஞ்சரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராமுடைய டிஎம் வந்து இவங்க இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை அப்டேட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு புது ஃபீச்சர் கூகுள் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எடிட்டர் டூல். ஸோ இந்த எடிட்டர் டூல் வழியாக வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும், இதில் லைட்னிங் எப்படி இருக்கணும், போர்ட்ரேட் மோட் கரெக்டாக இருக்குமா, அப்படி இல்லைனா பிரைட்னஸ் ஏற்றணுமா, கான்ட்ராஸ்ட் குறைக்கணுமா, எல்லாமே வந்து அதுவே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த எடிட்டர் டூலில். அது மட்டும் இல்லை, இந்த எடிட்டர் டூலில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் இனிமேல் எடிட் பண்ணணும்னா வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லேயே பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, கூகுளுடைய ரெக்கார்டர் ஆப்லேயும் வந்து புது அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஃபீச்சர், இன்னொன்று வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுற ஃபீச்சர். ஸோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் கூகுள் ரெக்கார்டர் ஆப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் டெலிட்டும் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து யாருக்கு வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது ஃபீச்சர் வந்து கூகுளுடைய ரெக்கார்டர் ஆப்பில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வைஃபை இல்லாமலே பண்ணலாம், அதாவது எடிட்டிங் அண்ட் ஷேரிங் ரெண்டுமே வைஃபை இல்லாமலே நீங்கள் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த அப்டேட், அதாவது கூகுளுடைய ரெக்கார்டர் ஆப் அப்படின்னு சொல்லும்போதே வந்து இது எக்ஸ்க்ளூசிவாக பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிக்சல் யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது காமனாக ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்ஸ், டேப், கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வந்து செக்யூரிட்டிக்காக, இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேஸ் அண்ட் லாக்காகவும் இருக்கும், எப்படி வேணுமோ பயோமெட்ரிக் செக்யூரிட்டி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இப்போ புதுசாக 3D வெயின் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விரலில் இருக்க ரேகை மட்டும் இது ஸ்கேன் பண்ணாது, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வெயின்ஸும் வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அன்லாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 2Dயை விட 3D வந்து ரொம்பவே செக்யூர்டு, அதாவது இன்னொரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த அத்தன்டிகேஷன் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3D வெயின் ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது லைட் அண்ட் சவுண்ட் இது ரெண்டுத்துலேயும் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃபிங்கர் நீங்கள் மேலே வச்ச உடனே வந்து லைட் வந்து அதை வெளிச்சமாக்கும், அதுக்கப்புறம் சவுண்ட் மூலயமா வந்து ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த சவுண்ட் வந்து அல்ட்ரா சவுண்ட், அதாவது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் எப்படி ஓடுதோ அதை பொறுத்து வந்து இமேஜ் வந்து அங்கே டெவலப் ஆகி அந்த இமேஜ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அன்லாக் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு அல்ட்ரா சவுண்ட் மூலயமா வந்து உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் டிடெக்ட் பண்ணும்போது இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் செக்யூரிட்டி ஆகிடுது, யாருமே வந்து அன்லாக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இந்த 3D வெயின் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு இன்னோவேட்டிவ் அத்தன்டிகேஷன் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கும்.
Motorola Razr 5G இந்தியாவில் அக்டோபர் 5th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கும். ஸோ Motorola Razr 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10th அன்னைக்கு தான் யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த வாரம் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 1,02,000 ரூபாய்க்கு வந்து குளோபலாக அதாவது யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ரைஸிங்கில் தான் இந்தியாவில் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபோல்ட் ஆகும்போது உங்களுக்கு 2.7 inches டிஸ்பிளே, அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வந்து பெரிய டிஸ்பிளே 7.9 inches டிஸ்பிளே. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765Gல கொடுத்துருக்காங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடில் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 mAh கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில் அவ்வளோ தான் கொடுக்க முடியும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் இவங்க கொடுக்குறாங்க Motorola 5G Razr. Infinix Hot 10 இந்தியாவில் அக்டோபர் 4th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக ஒரு டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Infinix Hot 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் லான்ச் பண்ண அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் அதே ப்ரைஸ் அப்படிங்கும்போது 9,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G70 உங்களுக்கு குவாட் கேமரா 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 4th அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. கூகுள் ஃபைனலாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 2020க்கானதை லான்ச் பண்ணிட்டாங்க. கூகுள் பிக்சல் 4a ரெண்டுமே 5G வேரியன்ட்ஸ் வந்து யூஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப்டிராகன் 765Gல கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக டைட்டன் M செக்யூரிட்டி சிப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வந்து பேட்டரி சேவர் மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு ரியர் சைடில் டுவல் கேமராஸ், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் கேமரா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 5a ப்ரைஸ் வந்து 51,000 ஆரம்பிக்குது. அதே கூகுள் பிக்சல் 4a 5G வேரியன்ட் வந்து உங்களுக்கு 37,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, ஜப்பான், தைவான், UK அண்ட் US இந்த கண்ட்ரீஸில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகல. ஆனால் இந்தியாவில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க கூகுளுடைய பிக்சல் 4a 4G வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 17 அன்னைக்கு லான்ச் ஆகும். அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ப்ரைஸஸ் எதுவுமே ரிவீல் பண்ணல, ஃப்ளிப்கார்ட்லையும் ரிவீல் பண்ணல. குளோபலாக இது அப்ராக்சிமேட்டாக 25,000 கிட்ட லான்ச் ஆயிருந்தது. இந்தியாவிலையும் அதே ப்ரைஸில் லான்ச் ஆகுமா இல்லை கம்மியாக லான்ச் ஆகுமா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக பிக்சல் 4a இந்தியாவில் அக்டோபர் 17 அன்னைக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். POCO C3 ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீட்டைல் பாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருந்தது. இப்போ இது இந்தியாவில் அக்டோபர் 6th அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இதோட லான்ச் இவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 6 12 PM அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ POCO C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆயிருந்த Redmi 9C அதாவது ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ட்ரிபிள் கேமரா, பிரைமரி சென்சார் 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல். அது மட்டும் இல்லை இது MediaTek Helio G35ல இவங்க கொடுக்கலாம் 5000 mAh பேட்டரியோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக 9,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ POCO C3 ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் POCO தரப்பு. Realme இந்தியாவில் அக்டோபர் 7th அன்னைக்கு ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடவே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் ஏற்கனவே நம்ம வந்து டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் பேஜ்லேயும் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்தியாவில் இதோட சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆனதுனால எல்லா லான்ச்சஸுமே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme உடைய C17 வந்து சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ Realme C17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பங்களாதேஷில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆயிருக்கு. பட் இது வந்து அக்டோபர் 7th அன்னைக்கு லான்ச் ஆகுமான்னு தெரியல. பட் Realme C17 இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபைனலாக ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் அக்டோபரில் சைனாவில் லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரெட்மியுடைய ப்ராடக்ட் டைரக்டரே வந்து ஒரு ட்வீட் மூலியமாக வந்து போஸ்ட் பண்ணி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி வந்து இது ரிவீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் மூலியமாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 10 சீரிஸ் சைனாவில் அக்டோபரில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். ரெட்மி நோட் 10 5G வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 750G இது Mi 10T Lite உடைய ரீபிராண்டட் வெர்ஷனாக லான்ச் ஆகலான்னு. அதே ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 820ல இவங்க லான்ச் பண்ணலான்னு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் வந்து சைனாவில் வந்து ரெட்மி நோட் 9 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலை. ஸோ ரெட்மி நோட் 10 அப்படின்னு சொல்லும்போது இது ரெட்மி நோட் 8 சீரிஸுடைய ப்ரெடசஸராக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க.
போகிறாங்க. ஸோ ரெட்மி நோட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரெடசஸர் வந்து இப்போ ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் வந்து ரெட்மி நோட் 10 வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதே ரெட்மியுடைய நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G90ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரெடசஸர் அப்படிங்கும்போது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 820ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ரெட்மி நோட் 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட் 10 வந்து ஸ்னாப்ட்ராகன்லையும் நோட் 10 ப்ரோ வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்லையும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சைனாவில் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. இந்தியாவில் இதே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது லான்ச் பண்ணுவாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ஹைப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து OnePlus கிட்ட இருந்தால் எல்லா பிராண்ட்ஸுமே கற்றுக்கணும். OnePlus வந்து அவங்களுடைய OnePlus 80 வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஹைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus World. OnePlus World அப்படிங்கிறது வந்து ஒரு AR ரியாலிட்டி, அதாவது வந்து நீங்கள் வர்ச்சுவலாக வந்து உள்ளே போய் 360 ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து லைவாக இதோட லான்ச் ஈவெண்ட் பார்க்குற மாதிரி வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் என்ட்ரு ஆனோன்னா உங்களுக்கு அவதார், அதாவது என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காஸ்டியூம் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் கீஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அதில் மூவ் பண்ணலாம். ஸோ OnePlus அவங்களுடைய 80 லான்ச் வந்து OnePlus World இம்மர்சிவ் வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து குளோபலாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காது. இது கூடிய விரைவில் டேட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சேலில் வந்து சாம்சங் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட கொலாப் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு வந்து சாம்சங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன்ஸ் டே சேல் நடக்கும்போது வந்து சாம்சங்குடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த சேல் இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருந்தேன். அதாவது சாம்சங்குடைய F41 வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட கொலாப் பண்ணி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானோட கொடுக்க போகிறாங்க, ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே ஆஃபர் தான். எந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ 70% வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் 30% வந்து ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 12 மாதம் கழிச்சு நீங்கள் பே பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனோ ப்ராடக்ட்டோ பிடிக்கலன்னா 12 மாதம் கழிச்சு நீங்கள் ரிட்டர்னும் பண்ணிடலாம், வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான். இது வந்து முதல்ல வந்து சாம்சங் உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அதாவது S20 சீரிஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் சாம்சங்குடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானோட இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். கூகுளுடைய Pixel 5 அதுக்கப்புறம் 4a இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய 5G வேரியேஷனில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு செக்யூரிட்டி சிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். அந்த சிப் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுளுடைய Pixel சீரீஸில் வந்து ஒரு புது செக்யூரிட்டி சிப்போட லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சிப் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கிவ் அவே கான்டெஸ்ட்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amazon One. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருங்க. அதில் வின்னர் வந்து அஜித். கங்க்ராச்சுலேஷன் அஜித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.